ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சிம்பிள் குக்கிங் அண்ட் ஆர்கனைசிங் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு 3 நாளைக்கான வீடியோ தாங்க. 3 நாள் வந்து நான் செய்கிற ரொட்டீன்ஸ் எல்லாம் வந்து குட்டி குட்டி கிளிப்பிங்ஸாக ஆட் பண்ணி ஒரு வீடியோவை மேக் பண்ணியிருக்கேங்க. அதுதான் சின்ன சின்ன டிப்ஸுமே கொஞ்சம் நான் எப்படி வேலை செய்வேன், வீட்டை எப்படி ஈஸியாக வந்து மெயின்டைன் பண்ணலாம், நம்ம வந்து எப்படி நமக்கு வந்து ஃப்ரீ டைம் வந்து எப்படி க்ரியேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சது நான் ஃபாலோ பண்ணுறத கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக நான் செஞ்சிட்ருக்கிறத வந்து குட்டி குட்டி டிப்ஸாக நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். பொங்கல் வீடியோ வந்து லாங் வீடியோவாக நான் போடவே இல்லைங்க. ஷார்ட்ஸாக மட்டும்தான் போட்டிருந்தேன். ஒரு லாஸ்ட்டு 4 இயர்ஸாகவே வந்து பார்த்திங்கன்னா சேம் ரொட்டீன் தாங்க. பொங்கலுக்கு நான் பெருசாக முதல் நாள் காப்பு கட்டுறது, அடுத்த நாள் பொங்கல் வைக்கிறது, இது தாங்க. அந்த ரொட்டீனையே திரும்ப திரும்ப போட்டால் போர் அடிச்சிடணுங்கிறதுக்காக ஒரு சின்னதாக ஒரு ஷார்ட்ஸோடு முடிச்சுக்கிட்டேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து கெஸ்ட்டு வந்தால் தான் வீடு நீட்டாக இருக்கணும், மற்ற டைமெல்லாம் வந்து எப்படி வேணால் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம மைண்ட் செட் நிறைய பேருக்கு இருக்கும். ஆனால் நம்ம கெஸ்ட்டுக்காக வீடு கட்டலைங்க, கெஸ்ட்டுக்காக ஃபர்னிச்சர்லாம் வாங்கி போடல. நமக்காக நம்ம இருக்கிறதுக்காக நம்ம வாங்கி போட்டது தான். சில டைம் கம்ஃபர்டபுளாக இருக்கலாங்க. ஆனால் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா கசகசன்னு இருக்கணும் அப்படிங்கிறது அவசியமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடு க்ளீனாக இருக்கும்போது வீட்டு வேலை செய்கிறதுக்கு வந்து ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருக்குங்க. திடீர்னு வந்து கெஸ்ட்டோ ஃப்ரெண்ட்ஸோ யாராவது வராங்க அப்படின்னு சொன்னால் நம்ம டென்ஷன் ஆகணும்னு அவசியமே இருக்காது. ஏன்னா நம்ம வீட்டை வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கும்போது டென்ஷன் ஆகாதுங்க. அவங்கள வந்து ஹாப்பியாக வரவேற்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு டிப்பு பார்த்திங்க அப்படின்னா மெயின் என்ட்ரன்ஸ் தாங்க. மெயின் என்ட்ரன்ஸில் வந்து செப்பல் வந்து செப்பல் ஷூவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கசகசன்னு இல்லாமல் அந்த ஸ்டாண்டை வந்து நீட்டாக ஒரு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீட்டாக எல்லாம் அடுக்கி வச்சுட்டோம், ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க. நான் இப்படி தாங்க மெயின்டைன் பண்ணுவேன். பசங்க வந்து ஸ்கூல்லேருந்து வரும்போது இல்லை டியூஷன் முடிச்சு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஷூ அப்படியே தான் விட்டுருப்பாங்க. சில டைம் மறந்து அது அவங்க பாட்டுக்கு உள்ளே போகிறது உண்டு. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அதை வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி கேட்டெல்லாம் லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே வந்து ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு போயிட்டோம் அப்படின்னா பார்க்குறக்கு வந்து நீட்டாக இருக்குங்க. அடுத்த நாள் காலையில் நம்ம எந்திரிச்சு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கே ஒரு ப்ளசன்ட் மைண்டாக இருக்கும். அடுத்த டிப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த பிகினர்ஸ் எல்லாம் இருப்பாங்கங்க. பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பும்போது பசங்களுக்கு தனியாக வந்து ஒரு ரைஸு, திரும்ப அவங்கள பேக் பண்ணி அனுப்பிச்சதுக்கப்புறம் ஹஸ்பண்டுக்கு, அதுக்கப்புறம் மதிய லஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு த்ரூ அவுட் கிச்சன்லேயே இருந்த மாதிரி இருக்கும். அப்படி பண்ணாமல் ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன் வந்து பசங்களுக்கு கொடுக்காம அந்த யூடியூப்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் எல்லாம் அவ்வளோ பெரிய பாக்ஸ்லலாம் போட்டு கொடுக்கணுன்னு அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேங்க. நம்ம வீட்டில் என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ, நம்ம வீட்டில் என்ன ப்ரொவிஷன் இருக்கோ அதை வச்சு நம்ம என்ன சாப்பிடுவோமோ அதை மாதிரி அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா பசங்களும் அதுக்கு அடாப்ட் ஆயிடுவாங்கங்க. நமக்கு ஸ்பெஷல் லஞ்ச் வேணும், திரும்ப 2-3 சமையல்லாம் செய்கிற வேலையே இருக்காதுங்க. காலையில் 8:30ங்கும் போது கிச்சனை வேலையெல்லாம் முடிச்சிடலாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரீ டைம் தான். என்ன சொல்கிறீங்க? அதுக்கப்புறம் வீடு கூட்டுறது, பாத்திரம் தேய்க்கிறது இது எல்லாமே கண்டிப்பாக இருக்க தான் செய்யுங்க. அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ணி செஞ்சுக்கலாங்க. நம்ம சமைக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா பாத்திரத்தை வந்து கையோடு வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா சிங்க்குமே வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் ஆயிரும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்ச கையோட கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாங்க. ரெஸ்ட் எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து கொஞ்சம் எனர்ஜி வந்து பூஸ்டப் ஆகி வரும். ரெஸ்ட் எடுக்கல, நமக்கு வந்து நம்ம ஒரு மீ டைம் எடுக்கல அப்படின்னு வச்சுக்கோங்க, கண்டினியூஸாக வேலை செய்யும்போது 1 நாள் 2 நாள் செய்யலாங்க. 3ஆவது நாள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாகிருவோம். இந்த டயர்ட்னஸ் தாங்க நம்ம வேலை செய்யும்போது வெறுப்பை காட்டும். அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மேலேயும் வெறுப்பு வரும். இந்த டயர்ட்னஸ் போகணுன்னா கண்டிப்பாக நமக்கு மீ டைம் தேவைங்க. நெக்ஸ்ட்டு டிப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வீட்டில் டைனிங் டேபிள் இருக்கும் இல்லைங்களா, அதில் கண்டிப்பாக எல்லா திங்ஸையும் வந்து டம்ப் பண்ணி வைக்கவே வைக்காதீங்க. அதை ஃப்ரீயாக விட்டுருங்க. இந்த கிச்சன் மேடையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் திங்ஸ் எல்லாமே லைனாக அடுக்கி வச்சுருப்பாங்க. மிக்ஸி, கிரைண்டர், எல்லா கேஜெட்ஸுமே வந்து அடுக்கி வச்சுருப்பாங்கங்க. அந்த மாதிரியெல்லாம் பண்ணாமல் நம்ம தேவைக்கு யூஸ் பண்ணிவிட்டு உள்ளே வச்சிட்டோம் அப்படின்னா கிச்சன் மேடை வந்து ஃப்ரீயாக இருக்குங்க. பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும், நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குங்க. சின்ன கிச்சனாகவே இருந்தாலும் நமக்கு பெரிய கிச்சனாக காட்டும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் சமைக்கும்போது வெங்காயம், பூண்டு, காய்கறிகள்லாம் வெட்டுவோம் இல்லைங்களா, அந்த வெங்காயத்தோல், பூண்டு தோல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தட்டுலையோ ஒரு பவுல்லையோ வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கணுங்க. நம்ம கவுண்டர் டாப்லேயே வந்து உரிச்சு போடும்போது வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் பார்க்குறதுக்கு க்ளம்ஸியாக இருக்குங்க. க்ளீன் பண்ணும்போது அது ரொம்ப கஷ்டமாக தெரியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூம் போயிடலாங்க. பெட்ரூம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம தூங்கி எழுந்திரிச்சு வந்த உடனே அந்த பெட்ஷீட்டை வந்து நீட்டாக மடித்து வச்சுட்டு பெட் ஸ்ப்ரெட்டை நீட்டாக பண்ணாலே போதுங்க, பெட்ரூம் வந்து க்ளீன். அதுக்கப்புறம் நம்ம அதில் வந்து கையே வைக்கணும்னு அவசியம் இருக்காது. அதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா டெக்கரேட்டிவ் திங்ஸ் எல்லாம் பெட்ரூமில் வந்து ரொம்ப வைக்கவே கூடாதுங்க. அதை மெயின்டைன் பண்ண முடியாதுங்க. அதில் வந்து டஸ்ட்டு படிஞ்சிட்டு அதை வந்து நம்ம ஏசி ரூமில் இருக்கும்போது நம்ம அதை ப்ரீத் பண்ணும்போது அந்த டஸ்ட் எல்லாமே நம்ம உடம்புக்குள்ளே தான் போகும்.
அதனால் எந்த அளவுக்கு பெட்ரூமை வந்து க்ளீனாக, அதாவது திங்ஸ் வந்து கம்மியாக வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா காட்டு, கபோர்டு, தேவைப்பட்ட ட்ரெஸ்ஸிங் டேபிள், இவ்வளோ தாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து யூடியூப்பில் மீல் ப்ரிப்பரேஷனில் போட்டு வைக்கிறாங்கங்க. அது வந்து நான் இது வரைக்கும் பண்ணதே கிடையாதுங்க. ஏன்னா மீல் ப்ரிப்பரேஷனுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக தேவைப்படுது. என்னை கேட்டால் இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சுக்கலாங்க, அது பெஸ்ட்டு. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் தாங்க டைம் எடுக்கும். சமைக்கிறதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 ஹவரில் முடிச்சிடலாம். இந்த நம்ம யூடியூப்பில் காமிக்கிற மாதிரி மீல் ப்ரிப்பரேஷன் சொல்லிட்டு அந்த ப்ரிப்பரேஷனுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக தேவைப்படுதுங்க. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா டயர்டாகிடுவோம். எதையுமே வந்து பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாமல் நம்ம வீட்டில் என்ன காய்கறி இருக்கோ, நம்ம வீட்டில் என்ன திங்ஸ் இருக்கோ, நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு சமைச்சிட்டு நம்ம நீட்டாக போய்க்கலாம். அடுத்த டிப் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் எப்படி வீட்டை மெயின்டைன் பண்ணுறேன்னா, வீக்லி ஒன்ஸுங்க வீடு துடைப்போம் இல்லைங்களா, சும்மா லைட்டாக டஸ்டிங் பண்ணால் போதுங்க. ஒட்டடை அடிக்கிறது தேவைப்பட்டால் 15 டேஸ் ஒன்ஸ் அடிச்சுக்கலாம். இல்லைனா இந்த ஜன்னல் இந்த டஸ்டிங் பண்ணுறது இந்த மாதிரியெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடு கூட்டி துடைக்கும் போதே வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் இருக்கிற ஆல்மோஸ்ட் டஸ்டிங் எல்லாமே போயிருங்க. வீடுமே வந்து பார்த்திங்கன்னா நீட்டாகவும் பளிச்சுன்னு இருக்கும். நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வெறும் ஃப்ளோரை மட்டும் கூட்டிடுறாங்கங்க. இது நான் வந்து நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். அப்படி பண்ணவே கூடாதுங்க. ஃப்ளோர் மட்டும் கூட்டினா ஃப்ளோர் நீட்டாக இருக்குங்க. மற்றபடி நமக்கு சுற்றியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கிற திங்ஸ் எல்லாமே டஸ்ட்டு படிஞ்சிருக்கும். அட்லீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 20 டேஸ் ஒன்ஸாவது இதை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா வீடு வந்து நீட்டாக மெயின்டைன் ஆகும். இவ்வளோ நேரம் வீடு எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கேங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி சேவிங் டிப்ஸ்ன்னு கூட சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து எப்படி வந்து கம்மியாக யூஸ் பண்ணி அமௌண்ட்டை வந்து நம்ம இபி பில் வந்து கொஞ்சமாக பே பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தேவையில்லாமல் அன்வான்டாக எந்த லைட்டுமே வந்து போடக்கூடாதுங்க. நம்ம ஃபால் சீலிங் அந்த லைட்டு இந்த லைட் எல்லாமே போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா கரண்ட் பில் வந்து பார்த்திங்கன்னா இஷ்டத்துக்கு வந்துட்டுருக்கோம். நமக்கு எங்கே யூசேஜ் இருக்கோ அங்கே மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. மற்ற இடத்துல எல்லாம் வந்து ஆஃப்லேயே இருந்துக்கலாங்க. யாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏன் லைட்டு போடுறதுன்னு கேட்க போகிறது இல்லைங்க. ஏன்னா நம்ம அந்த இபி பில் எக்ஸ்ட்ராவாக பே பண்ணுற காசுக்கு நம்ம வேறு ஏதாவது நம்ம யூஸ்ஃபுல்லாக நம்ம ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேஸுங்க. கேஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரொம்ப எப்போவுமே வந்து பெரிய பர்னரில் வந்து அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணி அது ஃபுல்லாக ஹையில் வச்சு நம்ம சமைக்கும் போது கண்டிப்பாக வந்து கேஸு சீக்கிரமாக தீர்ந்து சிலிண்டர் வந்து சீக்கிரம் தீர்ந்துருங்க. அதுக்கு சின்ன ஆல்ட்ரேஷன் என்னென்னா நம்ம முதல் நாளே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பயிர் வகைகளெல்லாம் ஊற வச்சிடறாங்க. இது தட்டைப்பயிறு அந்த மாதிரி பயிர்கள்லாம் வந்து ஊற வச்சிட்டோம் அப்படின்னா பாசிப்பருப்பு இதெல்லாம் ஊற வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் வந்து நம்ம வேக வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 விசில் விட்டால் போதுங்க. சூப்பராக பஞ்சு மாதிரி வெந்து வந்துடும். இப்போ நான் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது இந்த மண்பானை இதெல்லாமே யூஸ் பண்ணிக்கிறேங்க. நம்ம இந்த கேஸ்ட் அயன் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஹெவி வெயிட்டாக இருக்கிறதுனால அது ஹீட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. எப்போது ஒரு டைம் ரேராக அந்த மாதிரி இந்த உருளைக்கிழங்கு வறுவல் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறதாங்க. இல்லைன்னா வந்து நமக்கு லெஸ் வெயிட்டில் வந்து அயன் கடாயெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நான் யூஸ் பண்ணிக்குவேன். ஏன்னா வந்து குயிக்காக ஹீட் ஆயிரும், சீக்கிரமும் வெந்து வந்துடுங்க. அடுத்த டிப் வந்து பார்த்திங்க அப்படின்னா யாரை பார்த்துமே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆக வேண்டாங்க. இன்ஃப்ளூயன்ஸ் ஆனோம் அப்படின்னா அதை வந்து நமக்கு ஒரு பெரிய வருத்தத்தையோ கவலையோ ஏற்படுத்திடும். ஐயோ இதை நம்ம வந்து அவங்கக்கிட்ட இருக்குது நம்மக்கிட்ட இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு வருத்தத்தையும் கவலையும் ஏற்படுத்திடும். அது வந்து மனசு பாதிக்கும், ஹெல்த்து பாதிக்கும், ஃபேமிலியையும் பாதிக்கும். அப்படி இல்லாமல் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வந்து வச்சு ஹாப்பியாகவும் நீட்டாகவும் வச்சுக்கலாம். இல்லை நமக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நமக்கு அந்த மாதிரி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம அதை நோக்கி தாராளமாக பயணம் செய்யலாங்க. இதுதான் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை நோக்கி நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணலாம். அதுவுமே நமக்கு வந்து கைக்கு கிடச்சிரும்.
அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு செல்ஃப் கண்ட்ரோல் வந்து ரொம்ப தேவைங்க. நமக்கு வந்து எதுவுமே கண்ட்ரோல் இல்லாமல் ஓகே இன்றைக்கி இது ஓகே நம்ம இது இப்படி செலவு பண்ணிடலாம் அப்படிங்கும்போது நாளைக்கு வந்து அது நமக்கு வந்து ஏதாவது ஒன்று அர்ஜென்ட்டு எமர்ஜென்சி அப்படிங்கும்போது நமக்கு அது வந்து கை கொடுக்காது. அதனால் செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு நாளைக்கு ஏதாவது எமர்ஜென்சின்னா அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீட்டை நம்ம மெயின்டைன் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த மணி சேவிங் டிப்ஸ்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டை அதாவது பாத்ரூம், பெட்ரூம், சிங்க்கு, இதில் இருக்கிற டேப் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற எலக்ட்ரிக்கல் ஐட்டம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா லைஃப் வந்து கொண்டு போகலாங்க. இது நம்ம அதாவது ரொம்ப ஹார்டாக யூஸ் பண்ணும்போது அதை மெயின்டைன் பண்ணாத சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டேப் வந்து ப்ராப்ளம் பண்ணும், எலக்ட்ரிக்கல் ஐட்டம் ஒர்க் ஆகாது, அது திரும்ப நம்ம வந்து சர்வீஸ் கொடுக்கணும். அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் பணம் செலவாகுங்க. அதனால் நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக நம்ம எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுவுமே நமக்கு செலவு வைக்காதுங்க, நமக்கு பணமும் மிச்சமாகும். பேசிக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா வீட்டு வேலையும் முடிஞ்சுதுங்க. வீடுமே வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக மெயின்டைன் பண்ணியாச்சு. நம்மக்கிட்ட இருக்கிற வெஜிடபிள்ஸ் வச்சு ஹெல்த்தியான சமையலும் வந்து முடிச்சாச்சுங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து இதோடு நான் முடிச்சுக்கிறேங்க. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதனால தான் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, ஒரு பாயிண்ட்டாவது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பட்டனை கொடுத்துருங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். Thanks for watching. Bye.